கத்தாரில் இருக்க ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் இப்போ கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு கவர்லாம் எடுத்துகிட்டு வாடி அப்படின்னா, அதனால் கவர்லாம் எடுத்தாச்சு. ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வினி தான் இன்றைக்கி என்னை பிக் பண்ண வந்திருந்தா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஹேமாவும் கரெக்ட் டைமுக்கு அங்கே வந்துட்டா. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்க போயாச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் வந்து ஐ திங்க் 1 year பிஃபோர் நான் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரனே. இங்கே பார்கெயின் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து 10 ரியால் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8 ரியாலுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 3 to 4 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே பல்காக வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா ஹைப்பர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி பல்காக வாங்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் யூஸாக தான் இருக்கும். நான் மெயினாக வந்ததே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான். ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். அவ்வளோ தேவைப்படல. பட் ஸ்டில் இவங்க கூட வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குமேன்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி தான் நீ வந்து 40 ரியால் சொல்லியிருந்தாங்க அந்த செடி. அப்புறம் இந்த பிரியாணி பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தர சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். டேட்ஸ் எல்லாமே லைக் 30 ரியால் 40 ரியால் சொல்லியிருந்தாங்க கிலோ. காலைல சீக்கிரமே வந்துட்டேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவும் பண்ணல. 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். போய் தான் நீ 2 பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு தரணும். அதனால் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு ஹேமாக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வினியே கொண்டு வந்து வீட்டில் என்ன ட்ராப் பண்ணிட்டா.